இன்னைக்கு எங்கள் ஆயா ஊருக்கு வந்திருக்கோம். எங்கள் ஆயா வீட்டு தோட்டத்தை அடிக்கிற பார்க்குறீங்களா? வாங்க வாங்க அங்கே பாருங்க, இதான் கார். ஆமாம் வாங்க. நல்ல காரு. அப்படியே போர்வெல்லாம் போட்டு ஒரு சீட்டு அப்படியே நிற்க வச்சிருக்காங்க. அது ஆமாங்க, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான். எங்கள் அம்மா வீடு வந்து எங்கே இருக்குன்னா மலையமாதேவி. மலையமாதேவி வந்து சிதம்பரம் டு விருத்தாச்சலம் லைனில் இருக்குது. தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தை காட்டுற பாருங்க. ஆனால் இப்போ வந்து மரம் செடியெல்லாம் நிறையா இல்லை, எல்லாமே வந்து வெட்டிட்டாங்க. காருக்கு வந்து ஷெட்டு போடணும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. இல்லைன்னா பலாமரம், கொய்யா மரம், மாதுளம், நிறைய பூச்செடி எல்லாமே இருந்துச்சு, எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. இப்போ வந்து சரியாக மெயின்டைன் பண்ண முடியல எங்கள் அம்மாவால். ஏன்னா கடை இருக்குன்றதுனால அவங்களால எதுவும் மெயின்டைன் பண்ண முடியல. ஆனால் எப்பயாவது வந்து க்ளீன் பண்ணி வைப்பாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து நார்த்தங்காய் கிடையாது, இது வந்து சாத்துக்குடி. இது வந்து நல்லா பெருசாகும். ஆனால் உரிச்சா வந்து பழம் வந்து சின்னதாக தான் இருக்கும். தோல் வந்து அவ்வளோ ஹார்டாக இருக்கும். பழம் ஆனால் நல்லா தான் இருக்கும். நல்லா இந்த வெயில் நாள்லலாம் பறித்து சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த இடம் நல்லா கூலிங்காக இருக்கும். இந்த இடத்துல வந்தோன்னா, நான் ஊர்லேருந்து வந்தோன்னா இந்த இடத்துக்கு வருவோம். ஜாலியாக இருக்கும் இந்த இடம். இப்போ வந்து தேவையில்லாத செடிங்க எல்லாம் வளர்ந்துருக்கு, வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுனால. இங்கே பாருங்க, இது வந்து எங்கள் பெரியப்பா வீட்டு மாமரம். இங்கே பாருங்க, கீழே வந்து தேவையில்லாத செடிலாம் வளர்ந்துருக்கு. இங்கே தான் வந்து நிஜனிக்கா கூட நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸில் தான் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து எத்தனை வீடியோ, ஒரு 5-6 வீடியோன்னு நினைக்கிறேன், ஏதோ பண்ணியிருப்போம். அங்கே வந்து அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் தெரியுது பார்த்திங்களா, அது வந்து சிவன் கோவில். அது வந்து இதுக்கு முன்னாடி கூட நான் வந்து இந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகத்துக்காக நான் வந்திருப்பேன். அப்போ கூட நான் லைவ் போட்டிருந்தேன் அந்த கும்பாபிஷேகம். அப்போ வந்து இந்த கோவில் நல்லா பெருசாக இருக்கும். நான் எப்பயாவது வந்து நான் இந்த இடத்துல வந்து போய் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். முருங்கை மரம், அந்த பக்கத்தில் கோவில், குளம் எல்லாமே இருக்கும். சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் அதை வந்து வீடியோ கவர் பண்ணணும், எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோவில். உள்ளே போனால் இன்னும் சூப்பராக இருக்கும், செமையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து எங்கள் வீட்டை போய் காட்டுறேன். எங்கள் வீட்டில் கடையை காட்டுறேன். கடை முதல்ல காட்டுறேன் நான். இது வந்து எங்கள் பெரியப்பா வீடு. இது அவங்களாம் வெளில ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குல்ல, அதுவும் வந்து எங்கள் பெரியப்பா வீடு தான். அவங்க எல்லாருமே வந்து வெளில ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. காருக்கு கவர் போட்டிருக்கிறதுனால நிஜனிக்கு ஒரே கோவம். நம்ம தான் வெயிலெலாம் நம்ம சுற்றுறோம், நம்மளுக்கு போடாமல் காருக்கு போட்டு வச்சுருக்கீங்களே அப்படின்னு ஒரே கோவம். இது வந்து தெரு தான். இது எங்கள் ஊரில் தெரு தோருக்கு பாருங்கள். இந்த வீடு வந்து எங்கள் பெரியப்பா வீடு. அவங்களாம் வெளில ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. வீடியோ எடுக்கிறேன்னு வேகமாக போகிறாங்க ஆட்டுக்குட்டி ஓட்டிக்கிட்டு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து எங்கள் வீட்டு கடையை காட்டுறேன் நான். வாங்க. இப்படியே போனோன்னா ரைட் சைடில் தான் சிவன் கோவில் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து மாரியம்மன் இருக்குது, கன்னியம்மன் இருக்குது. இப்போ வந்து ஆனால் கோவிலுக்கு போய் காட்ட முடியாது, வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் குளிக்காமல் வந்துட்டேன் நான். பாப்பா மட்டும் குளிச்சுட்டு வந்தாங்க, நாங்கள் வந்து குளிக்கல, அதனால் கோவிலுக்கு போக முடியாது. இப்போ அந்த ஊருக்கு பாருங்கள் கடை, அதுக்கு மேலே வந்து போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு பிறந்ததுனால வசந்தி சைக்கிள் மார்ட் அப்படின்னு அப்பயே வச்சுட்டாங்க. நாங்களாம் அதுக்கப்புறம் பிறந்ததுனால எங்கள் பேர்லலாம் கடை இல்லை, எங்கள் அக்கா பேர் தான். இப்போ கடை இருக்கிறது என் தம்பி பேரில் இருக்குது. நாங்கள் செகண்டாக பிறந்ததுனால எங்கள் பேர்லாம் இல்லை. இதோ பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதோ பாருங்க, இதுதான் எங்கள் மளிகை கடை. நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.